அரசியல் வரலாற்றில் 1967 அரசியலும் திரைப்படத்துறையும். ஆம், கலைஞர் எம்ஜிஆர் என்ற இருபெரும் திரைப்பட கலைஞர்கள் அரசியல் களத்தில் புகுந்து 1967 தமிழக அரசியல் வரலாற்றில் காங்கிரஸ் ஆட்சியை அகற்றிவிட்டு திராவிட கழக ஆட்சியை கொண்டு வந்தனர். கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் திராவிட கழக ஆட்சி. கலைஞர் தலைமையில் ஒரு திராவிட கட்சியும் எம்ஜிஆர் தலைமையில் ஒரு திராவிட கட்சியும் சேர்ந்து கொண்டு தமிழகத்தை கிட்டத்தட்ட 59 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது என்றால் மிகையல்ல. இந்த இருவரையும் அரசியல் களத்திலிருந்து ஒதுக்க முடியுமா, அகற்ற முடியுமா, மாற்றம் செய்ய முடியுமா என்று கேள்வி எழும்பிய நிலையில் மீண்டும் திமுகவுக்கு ஒரு பெரிய சூறாவளியாக வந்தவர்தான் விஜய். 2024 தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்த இவர் 2026 ஆட்சியை பிடிப்பாரா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு பதிலாகத்தான் வந்தார் நடிகர் விஜய். மே மாதம் 10ஆம் தேதி திராவிட வரலாற்றை அகற்றிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரானார். மே 13ஆம் தேதி சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபித்தார். இவர் கிட்டத்தட்ட 69 திரைப்படங்களில் நடித்துள்ள நிலையில் இவரது கடைசி படமான ஜனநாயகன், இதற்கு மேல் நடிக்க மாட்டேன் என்று முடிவு செய்து முதல் பொறுப்பை ஏற்றுள்ள விஜய். ஆனால் வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டும். இவர் ஒரு நடிகர், அரசியல்வாதியானார். ஆனால் ஒரு அரசியல்வாதி நடிகராகிறார் என்றால் அதுதான் இன்றைய காலகட்டம். மு.க. ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி பொறுப்பில் இருந்து வந்து 2021 சேப்பாக்கத்தில் எம்எல்ஏ பொறுப்பை ஏற்ற உதயநிதி ஸ்டாலின் திரைப்படங்கள் நடித்ததோ 15. அதன் பின்பு அவர் தனது 2024 வருடம் தமிழக துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இனி நான் திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்றும் மாமன்னன் படம்தான் எனது கடைசி படம் என்றும் அறிவித்தார். 2026 தேர்தலில் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பயணிக்க நினைத்திருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றி, அரசியல் களத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்றால் மிகையல்ல. இதோ ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆன நிலையில் ஒரு அரசியல்வாதி மீண்டும் திரைப்படத்துறைக்கு வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சினிமாவில் நடிக்கப் போகிறார். அரசியல் களம் கொண்ட கதைகளில் நடிக்கப் போகிறார் என்ற செய்தி அனைவருக்கும் இன்ப செய்தியாகத்தான் இருக்குமா அல்லது அதிர்ச்சி செய்தியாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் 2012 சந்தானத்துடன் சேர்ந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த படம் நகைச்சுவை தழும்பிய படம், மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. இதையடுத்து 2014 இது கதிர்வேலன் காதல் என்ற ஒரு படத்தை நடித்தார். இவருக்கு ஜோடியாக நயன்தாரா. இந்த படம் சுமார் ரகம்தான் என்றாலும் அதற்கன் பின்பு சந்தானத்துடன் இணைந்து நண்பேண்டா என்ற படத்தை 2015 நடித்தார். இந்த படமும் நகைச்சுவை கலந்த படம் என்பதால் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது. அதன் பின்பு 2016 இவர் நடித்த கெத்து படம் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடம் பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும். 2016 பிரகாஷ் ராஜ், ராதாரவி உட்பட பல்வேறு மிகப்பெரிய நடிகர்களுடன் இணைந்து நடித்த படம்தான் வழக்கறிஞராக மனிதன் படம். இந்த படம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம். உதயநிதியின் நடிப்பு சற்று கூடுதல் மெருகேற்றிய படம் என்றால் மனிதன் படத்தை தவிர்க்க முடியாது. அதன் பின்பு 2017 சரவணன் இருக்க பயமேன் என்ற ஒரு படத்தை நடித்தார். இதில் அப்பாவி வேடம். அருமையான இந்த படமும் சுமார் ரகமாத்தான் திரையுறையில் சென்றது என்றே சொல்லலாம். அதன் பின்பு பொதுவாக என் மனசு தங்கம் என்று பார்த்திபனுடன் இவர் சேர்ந்து நடித்த படமும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை.
இதுவும் 2017 வெளிவந்த படம்தான். இப்படை வெல்லும் என்ற படம் சுமார் ரக படம்தான். இதுவும் 2017 வெளிவந்த படம்தான் என்றாலும் பெரும் அளவில் பெயரை பெறவில்லை. அதன் பின்பு 2018 இவர் நடித்த நிமிர் படம் சற்று பரபரப்பாக பேசப்பட்ட கதைக்களம்தான். இதையடுத்து 2019 கண்ணே கலைமானே, இந்த படமும் பெரிய அளவுக்கு வரவேற்பை பெறாவிட்டாலும் கதைக்களம் நன்றாக இருந்ததாக கூறப்பட்ட படம் 2019 வெளிவந்த இவருடைய 10வது படம். அதன் பின்பு 2020 சைக்கோ த்ரில்லர் கதை கொண்ட இந்த படம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதே என்றாலும் 2020 இந்த படம் அவருக்கு ஓரளவுக்கு பெயரை பெற்று தந்தது. அதன் பின்பு அரசியல் கலவை நிறைந்த படங்களில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். அதுதான் 2022 வந்த நெஞ்சுக்கு நீதி. இது கலைஞர் எழுதிய புத்தகத்தின் தலைப்பு என்றாலும் திராவிட கழகங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய அளவில் திரைப்பட திரையரங்குகளில் பெரிய பரபரப்பை இந்த படம் ஏற்படுத்தவில்லை, சுமார் ரகம்தான். அதன் பின்பு 2022 வெளிவந்த படம்தான் கழகத் தலைவன். இதுவும் ஒரு அரசியல் பின்பலம் கொண்ட கதை என்றனாலும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெறவில்லை. இது உதயநிதி ஸ்டாலினின் 13வது திரைப்படம். அதன் பின்பு கண்ணை நம்பாதே 2023 வெளிவந்த இந்த படமும் பெரும் அளவுக்கு அவருக்கு பெயரை சம்பாதித்து தரவில்லை. இந்த நிலையில்தான் துணை முதல்வராகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதற்கான அறிவிப்புகள் பலமாக வந்த நிலையில் 2024 அவருக்கு துணை முதல்வர் பதவி செப்டம்பர் 29 அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையில் முக்கிய பொறுப்பு. இந்த நிலையில் எனது கடைசி படம்தான் மாமன்னன் என்று வடிவேலுடன் இவர் நடித்த படம் பெரும் வரவேற்பையும் பெற்றது. 2023 வந்த இந்த படம் அன்றைய சபாநாயகர் தனபாலின் வாழ்க்கை பின்பற்றி எடுக்கப்பட்ட படம் என்ற போதிலும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வடிவேலின் நடிப்பில் கலை அம்சத்தில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மிகப்பெரிய வரவேற்பும் பேரும் பெற்றது என்றால் மிகையல்ல. உதயநிதி ஸ்டாலின் எனது கடைசி படம் இதுதான், இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது 2026 தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர். இந்த சூழலில் மீண்டும் அரசியல் களம் கொண்ட கதைகளில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கப் போகிறார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. ஒரு அரசியல்வாதி நடிகரான கதையும் ஒரு நடிகர் அரசியல்வாதியான கதையும் 2026 நாம் கண்முன் காண்கிறோம். இப்படியாப்பட்ட சூழலில் 2026 அரசியல் களம் இளைஞர்கள் கையில் சென்று கொண்டுள்ளது. 49 வயது நிரம்பிய உதயநிதி ஸ்டாலினும் 52 வயது நிரம்பிய முதல்வர் விஜயும் எப்படி இந்த களத்தை சமாளிப்பார்கள், எதிர்கொள்வார்கள், தயார்படுத்துவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய் நடிப்புக்கு எண்டு கார்டு போட, உதயநிதியோ நடிப்புக்கு மீண்டும் ஒரு தொடர் என்று ஆரம்பித்து விட்டார். பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் களத்தில் இவர்களின் விளையாட்டை.